Hi, I'm Durga Devi, Standard 10th, Chapter 11, Quadrilaterals and Cyclic Quadrilateral பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the angles of the quadrilateral are ratio 2:4:5:7 find all the anglesனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்யூஷனில் let the angles be இங்கே முதல்ல ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து அப்படியே எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 2x 4x 5x 7x. சின்ஸ் இது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்றதுனால சம் ஆஃப் 4 ஆங்கிள்ஸ், ஏன்னா குவாட்ரிலேட்ரலில் 4 ஆங்கிள்ஸ் இருக்குது. இன்ன குவாட்ரிலேட்ரல் is equal to 360 degree. 4 angles ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிது நமக்கு 360 degree. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க 4 angle இது தான். இப்போ 4 angle வந்து 2x degree plus 4x degree plus 5x degree plus 7x degree equal to 360 degree. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 18x degree is equal to 360 degree. ஸோ x degree என்னவா கிடைக்கும் 360 degree மல்டிப்ளையில் இருக்கிறது என்னவா மாறும் டிவிஷனில் மாறிடும். ஸோ x டிகிரிக்கு என்ன கிடைக்கிது 20 டிகிரின்னு கிடைக்கிது. இப்போ இதை கொண்டு போய் நமக்கு 2xல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 2x is equal to 2 into 20 degree equal to 40 degree. 2 2s are 440 degree. அடுத்தது 4x is equal to 2 into 20 degree. Sorry, 4 into 20 degree. இப்போ 4 2s are 80 degree. அதே மாதிரி அடுத்தது 5x is equal to 5 into 20 degree is equal to 100 degree. அடுத்தது 7x is equal to 7 into 20 degree is equal to 140 degree. அவ்வளோதான், ஃபஸ்ட் சம் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா the length of the diagonals of a rhombus. இப்போ ரோம்பஸ் ட்ரா பண்ணிக்கணும். ரோம்பஸ் ட்ரா பண்ணியாச்சு. லென்த் ஆஃப் த டயகனல்ஸ்னால் இந்த சென்டராக இருக்கிறத ஜாயின் பண்ணுறது தான் டயகனல்ஸ். டயகனல்ஸோட லென்த் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், இந்த டயகனலோட லென்த் வந்து 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ABCDன்னு எடுத்துப்போம். ஃபைண்ட் த சைட் ஆஃப் த ரோம்பஸ். அப்போ இந்த சைடு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது டயகனல்ஸ் ஜாயின் ஆகுச்சுன்னா இது வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ரெண்டு டயகனலும் எங்கே மீட் ஆகும், கரெக்டாக 90 டிகிரியில் மீட் ஆகும். அதுவும் கரெக்டாக என்ன பண்ணும், இது ரெண்டு லைனையும் மிட் பாயிண்டில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸுன்னு எடுத்துப்போம். இப்போ நமக்கு BX தேவை. BX is equal to BD divided by 2. ஏன்னா அதோட பாதி தானே அது, அதனால BD divided by 2 is equal to 16 by 2 is equal to 8 centimeter. BX கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி AX கண்டுபிடிக்கணுமா. ஸோ AX is equal to இங்கே ஃபுல்லாக AC divided by 2. இப்போ AC என்ன 12. ஸோ 12 by 2 is equal to 6 centimeter. இப்போ இது மட்டும் ஏன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பார்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பார்ட் எடுத்துக்கிட்டோன்னா இது 90 டிகிரின்றதுனால இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது என்னென்னு எழுதலாம், இன் ட்ரையாங்கிள் AXB angle X is equal to 90 degree. So using Pythagoras theorem, அதே தான் நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, அதே ஃபார்மேட்டு. ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். அதே ஃபார்மேட் எழுத போகிறோம். எழுதுனா AB ஸ்கொயர் ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடோட ஸ்கொயர். இப்போ BX ஸ்கொயர் ப்ளஸ் AX ஸ்கொயர். இப்போ BX என்ன 8. ஸோ 8 ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். AX என்ன 6. ஸோ 8 8 64, 6 6 36. இப்போ ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது 100. இது நமக்கு எதோட வேல்யூ AB ஸ்கொயர். அப்போ ABயோட வேல்யூ என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. 100ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 10. ஸோ 10 சென்டிமீட்டர். இப்போ சைட் ஆஃப் த ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு side of the rhombus is equal to 10 centimeter. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு.
இப்போது நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் quadrilateral formed by the internal angle bisector of a quadrilateral is cyclic. இப்போ அதுக்கு முதல்ல நம்ம ஒரு quadrilateral ட்ரா பண்ணிப்போம். ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்போது இதுக்கு வந்து ஏபிசிடி நேம் கொடுத்துக்கோங்க. ஏபிசிடி. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் த குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த இன்டர்னல் பைசெக்டார். அப்போ பியோட இன்டர்னல் பைசெக்டார் இதுன்னு எடுத்துப்போம். இப்போ ஏவோட இன்டர்னல் பைசெக்டார் இதுன்னு எடுத்துப்போம். அடுத்தது சியோட இன்டர்னல் பைசெக்டார் இதுன்னு எடுத்துப்போம். டியோட இன்டர்னல் பைசெக்டார் இங்கே. ஏன்னா இப்படி ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு நேம் கொடுத்துப்போம். எஃப், இதுக்கு இ, எஃப், ஜி, ஹெச்ன்னு எடுத்துப்போம். இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கிட்ட இது வந்து குவாட்ரிலேட்ரல், அதாவது ஏபிசிடின்றது ஒரு குவாட்ரிலேட்ரல். இதோட ஆங்கிள் பைசெக்டாரை ஜாயின் பண்ணால் நமக்கு சென்ட்ரா இதோ கிடைக்குது பாருங்கள், இது ஒரு குவாட்ரிலேட்ரல். இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குவாட்ரிலேட்ரல் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் எனி குவாட்ரிலேட்ரல் இஸ் சைக்கிளிக். அப்போ இது வந்து என்னவா இருக்குமா, இந்த குவாட்ரிலேட்ரல் சைக்கிளிக்காக இருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, சம் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி. ஏன்னா குவாட்ரிலேட்ரலில் வந்து என்ன கண்டிஷனு, சம் ஆஃப் 4 angles equal to 360 டிகிரின்றது நமக்கு கண்டிஷன். அப்போது இந்த ஆப்போசிட் இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி, அதே மாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும் அப்படின்றத கான்செப்டை சொல்லிட்டோம்னாலே போதும். நமக்கு இந்த EFGH அப்படின்றது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல், அதாவது EFGH இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிடணும். ஸோ கிவன் ABCD இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். இதில் BF அப்படின்றதும், அடுத்தது ஃபஸ்ட்டு ஏலேருந்து எடுத்துப்போம், AH BF CG, அடுத்து DAE. இப்போ DH ஆர் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். இப்போ டு ப்ரூவ், ஏன்னா இதில் ப்ரூஃப்னு கேட்டிருக்காங்க, டு ப்ரூவ்னு கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இது எல்லாமே எழுதி தான் ஆகணும். EFGH. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டு ப்ரூவ் எழுதணும். EFGH இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல். நம்மளோட ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. அதாவது சம் ஆஃப் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ டயக்ராம் பார்த்துக்கோங்க. டயக்ராம் வந்து ABCDன்னு இருக்கு இல்லையா, இதில் நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள், அதாவது AEB அப்படின்ற ட்ரையாங்கிள், AEB அப்படின்ற ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் AEB நமக்கு ட்ரையாங்கிளோட கான்செப்ட் என்னன்னு தெரியும், சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு 180 டிகிரி. ஃபஸ்ட்டு ஏவை சென்டராக வச்சு எழுதுவோம், EABன்னு வருமா. ஸோ ஆங்கிள் EAB ப்ளஸ் ஆங்கிள், இப்போ பியை சென்டராக வச்சு எழுதுவோம், ABE ப்ளஸ் அடுத்தது இயை சென்டராக வச்சு எழுதுவோம், BEA ஈக்குவல் டு 180 டிகிரி. இதோட கான்செப்ட் என்ன, சம் ஆஃப் 3 angles
in a triangle is equal to 180 degree. இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதுபடி எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு இந்த இ அப்படின்ற ஆங்கிள் மட்டும்தான் தேவை. ஸோ இயை மட்டும் வச்சுட்டு மீதி 2 ஆங்கிளையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ஆங்கிள் பிஇஏ, ஆங்கிள் பிஇஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 2 ஆங்கிளையும் சேர்த்து எழுதிக்கோங்க. இப்போ 2 ஆங்கிளையும் சேர்த்து எழுதினா ஏ ஆங்கிள் பி ஆங்கிள். ஸோ ஆங்கிள் இஏபி ப்ளஸ் ஆங்கிள் ஏபிஇ. இப்போ ரெண்டுத்தையும் எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த ஆங்கிள் ஏவை இந்த ஏஇன்றது 2ஆக பிரிக்குது. ஏன்னா ஏஇன்றது என்ன, ஆங்கிள் பைசெக்டார். ஸோ இந்த ஃபுல் ஆங்கிளை இந்த ஆங்கிள் 2ஆக பிரிக்கிறதுனால நம்ம இப்போ எப்படி எழுதியிருக்கோம், பிஏஇன்னு எழுதியிருக்கோமா? அப்போ பிஏஇன்றது என்ன, பாதி ஆங்கிள் தானே நமக்கு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் எதோட பாதி ஆங்கிள், ஏவோட பாதி ஆங்கிள். ஸோ 1/2 ஆங்கிள் ஏ ஃபுல் ஆங்கிள். இந்த ஃபுல் ஆங்கிளோட நமக்கு பாதி தான் எடுத்திருக்கோம், இஏபி. இந்த ஆங்கிள் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ இஏபின்றது எப்படி வரும், பாதி ஆங்கிள் தான் வரும். ஸோ 1/2 ஆஃப் எதோட பாதி ஆங்கிள், ஏவோட பாதி ஆங்கிள். அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டோன்னா ஏபிஇ மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அதாவது ஏபிஇ இந்த ஆங்கிள் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் நமக்கு இந்த ஃபுல் ஆங்கிளோட பாதி தான் இது. ஏன்னா ஆங்கிள் பைசெக்டார் எப்போதுமே ஆங்கிள் எப்படி பண்ணும், ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அப்போ இது 1/2 ஆஃப் பின்னு எழுதிடலாம். இப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம், 180 டிகிரி மைனஸ் 1/2 வெளியில் எடுத்தோன்னா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பின்னு வந்துடும். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது ரெண்டுமே கிராஸில் இருக்குது. எப்போதுமே இப்படி கிராஸில் வந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஆங்கிளும் என்ன ஆங்கிள், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ இது இந்த கிராஸில் வந்திருக்கிறதுனால இந்த 2 ஆங்கிளும் என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம், வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நமக்கு ஏஇபின்றதும் எஃப்இஹெச்ன்றதும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த 2 ஆங்கிளும் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன எழுதலாம், ஆங்கிள் ஏஇபி, ஏஇபினாலும் ஒன்று தான், பிஇஏனாலும் ஒன்று தான். ஈன்றது சென்டராக இருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது எஃப்இஹெச், ரெண்டு ஈக்குவல் சின்ஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். சின்ஸ் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது எழுதியாச்சா? இப்போ இதை வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் இந்த ஏஇபி, அதாவது இந்த பிஇஏ, இதுக்கு பதிலாக என்ன போடலாம், எஃப்இஹெச் போடலாமா? ஸோ ஆங்கிள் எஃப்இஹெச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 1/2 இன்ட்டு ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பின்னு வந்துடும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது அதே மாதிரி இப்போ எஃப்இஹெச்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி எஃப்ஜிஹெச்சும் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிமிலர்லி அப்படின்னு 3 லைன் 1 2 3 லைன் எல்ஒய் அப்படி போட்டிங்கன்னா அது சிமிலர்லி அப்படின்னு அர்த்தம். சிமிலர்லி நம்ம இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆங்கிள் எஃப்ஜிஹெச் இஸ் ஈக்குவல் டு, எஃப்ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, டியும் சியும் இருக்குது. ஸோ அது எழுதிக்கலாம் 180 டிகிரி மைனஸ் 1/2 இன்ட்டு ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஆடிங் 1 and 2, 1 + 2 இம்ப்ளைஸ் 1 and 2 நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், இப்போ இந்த சைடும் இந்த சைடும் ஆட் பண்ணணுமா? அப்போது எஃப்இஹெச், angle FEH plus angle FGH is equal to, இந்த பக்கம் இருக்கிறது என்ன, இதோட left hand side 180 degree minus 1/2 into angle A plus angle B plus இப்போ இதுக்கு 180 degree minus 1/2 into angle C plus angle D. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 180யும் 180யும் ஆட் பண்ணால் என்ன ஆகிடும், 316 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 1/2 இது ரெண்டுத்துலேருந்தும் காமனாக எடுத்துட்டா ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி.
இப்போ 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? இப்போ நமக்கு தெரியும் 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் ஒரு குவாட்ரிலேட்டரல் அது 360 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படி இதுக்கு என்ன எழுத போகிறோம்னா இஸ் ஈக்குவல் டு, எப்போதுமே ஈக்குவல் டு சென்டராக தான் வரணும். நம்ம ஈக்குவல் டு எங்கே ஆரம்பிக்கிறோமோ அடுத்த ஈக்குவல் டு அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் 1/2 இன்ட்டு 360 டிகிரி அப்படின்னு எழுதுகிறேன். இதோட ரீசன் என்ன நீங்கள் எழுதுகிறேன், சின்ஸ் sum of 4 angles in a quadrilateral is equal to 360 degree. நமக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலில் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 360 டிகிரி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்தது இதுக்கப்புறம் பேலன்ஸ் நான் இந்த நோட்டில் போடுறேன். இதுக்கப்புறம் என்ன ஆகும், இங்கே 360 டிகிரி மைனஸ் இந்த 2ஆல் இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும், 180 மாறிடுமா? ஸோ 180 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. 360 மைனஸ் 180 என்ன வந்துடும், 180 டிகிரி. இப்போ நமக்கு என்ன ஆங்கிள் வந்துடுச்சு, ஆங்கிள் FEH ப்ளஸ் ஆங்கிள் FGH இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு சம் ஆஃப் த நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்துடுச்சு. இந்த டயக்ராமில் பாருங்கள். இப்போ FEHும் FGHும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அப்போ நம்மளோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போது அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம்மில் எக்ஸ் டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் டிகிரிக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ABCD அப்படின்றது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அதில் தெரியும் நமக்கு சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ தான் லாஸ்ட் சம்மில் முடித்தோம் இல்லையா, தேர்ட் சம்மில் அதே கான்செப்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ABCD இஸ் அ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இப்போ இது சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்றதுனால ஆங்கிள் D ப்ளஸ் ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆங்கிள் Dக்கு 120 தெரியும். ஸோ 120 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. ஸோ ஆங்கிள் Bன்றது என்ன, 180ல் 120 சப்ராக்ட் பண்ணோன்னா பேலன்ஸ் 60 டிகிரி. இப்போது அடுத்தது நமக்கு இந்த Cன்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது எப்படி 90 டிகிரி வரும் அப்படின்னா, ஏபின்றது டயமீட்டரா, இப்போ டயமீட்டர்லேருந்து நம்ம மீட் ஆகிற ஆங்கிள் வந்து கண்டிப்பாக அது வந்து 90 டிகிரியில் தான் மீட் ஆகும், பர்பண்டிகுலராக தான் மீட் ஆகும் அப்படின்றது கான்செப்ட்டு. ஸோ ஆங்கிள் இதுக்கு மட்டும் நம்ம எப்படி எழுதுகிறோம், ஏசிபின்னு எழுதுகிறோம். ஸோ ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. Angle ACB is equal to 90 degree since angle on a semicircle ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் இருக்குது இந்த ஆங்கிள். அதனால் இது 90 டிகிரி தான் அதோட கான்செப்டை, 90 டிகிரி தான் வரும் அப்படின்றது அதோட கான்செப்ட். இப்போ இது தெரிஞ்சு போச்சு, இதையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சம் ஆஃப் 3 angles in a triangle is equal to 180 டிகிரின்ற கான்செப்டை வச்சு இப்போ அடுத்தது போட போகிறோம். இப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ்னால் இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசி சம் ஆஃப் 3 angles is equal to 180 degree. So angle CAB plus angle ACB, B எடுத்துப்போம் சென்ட்ரா, ABC. ஃபஸ்ட்டு A எடுத்துக்கிட்டோம், அடுத்து B எடுத்துக்கிட்டோம், இப்போ அடுத்தது C. இப்போ C வந்து BCA ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ CAB என்ன, எக்ஸ் டிகிரி நமக்கு தெரியாது இல்லையா, ப்ளஸ் ஏபிசி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், B ஆங்கிள் 60 டிகிரின்னு, ப்ளஸ் இந்த C ஆங்கிள் 90 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 150 degree is equal to 180 degree. Next x degree is equal to 180 degree minus 150 degree. இப்போ இது சப்ராக்ட் பண்ணால் x degree is equal to 30 degree. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது, 30 டிகிரி. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு.